கண்களை மூடலாம். தேவ சமூகத்துக்கு நேராய் நம்மை அர்ப்பணம் பண்ணுவோம். தேவனுடைய கிருபைகளும் தயவுகளும் உண்டாகத்தக்கதாக தேவனாய் கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படி என் நேசருடைய திருக்கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணம் பண்ணி ஆண்டுடைய சமூகத்துக்கு நேராய் இருதயங்களை திறந்து ஒப்பு கொடுப்போம். எங்கள் பரிசுத்த தகப்பனை நீர் பேச வாஞ்சியோடு காத்திருக்கிற பிள்ளைகளோடு தேவனாய் கர்த்தர் இடைபடுவீராக. என் சுயத்தை மறைத்து இந்த மண்ணோட்டுக்குள்ளிருந்து முடியும் மகிமையை வெளிப்படுத்தி தேவனாய் கர்த்தர் மகிமைப்படும்படி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாய் கர்த்தர் தாமே மகிமையான காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. கீழ்ப்படிஞ்சா உடனே ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். கீழ்ப்படியலைன்னா கீழ்படிகிற வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் என்ன ஆயிட்டே இருக்கும். இந்த உலகத்துல ரொம்ப வேல்யூவானது என்ன தெரியுமா? நேரம் தான். அதான் நமக்கு திரும்ப போனா கிடைக்காது, மீது எல்லாமே கிடைக்கும். அப்ப காலதாமதம் என்பது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு பெரிய பாதிப்பு உண்டாக்கும். அதனால கீழ்ப்படுதலுக்குள்ளாக ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கு காலையில ஒருவேளை நான் கிளம்பி வருகிற வர எனக்கு தேவனுடைய வார்த்தைகள் கிடைக்கல. வந்து காலையில 7 மணிக்கு ஆபீஸ்ல உட்கார்ந்த பிறகு கர்த்தர் இந்த வார்த்தையை பேச சொன்னார். அதனால பேச போறேன். மத்திய 25ஆம் அதிகாரத்தினுடைய 29ஆம் வசனம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் இடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்று சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு புரிகிற, சாதாரணமான கிறிஸ்தவர்களுக்கு புரியாது இருக்கிறதான வார்த்தை. இப்ப தேவனாய் கர்த்தர் சொல்லுகிற சில காரியங்கள் இதுல இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். இந்த பகுதியில தேவனாய் கர்த்தர் சொல்லுவது மற்றும் வேறு பகுதியிலிருந்து ஒரு 2 காரியங்கள் உங்களுக்கு முன்பதாக வைக்கும்படி நான் வாஞ்சிக்கிறேன். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூரணமும் அடைவான். அப்ப தேவன் கொடுத்தல் எதை நோக்கி நகருகிறது? பரிபூரணத்தை நோக்கி நகருகிறது. நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். பரிபூரணமான ஆசீர்வாதத்தை நோக்கி தேவனுடைய கொடுத்தல் என்ன செய்கிறது? நகருகிறது. இல்லாதவன் இடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்று சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை. எந்த உள்ளவன் அப்படி கேட்டீங்கன்னா, இந்த பகுதி என்பது தெளிவாய் சொல்லுகிறது உண்மை உள்ளவன். தேவனாய் கர்த்தர் என்ன செய்றாரு? உண்மை உள்ளவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறார். உண்மை இல்லாதவன் வந்து இருக்கிறத என்ன செய்றாரு? இருக்கிறது தேவனாய் கர்த்தர் எடுத்துக்கொள்ளுகிறார். அப்போ நான் எப்பவும் சொல்லுவேன், ஒருவேளை எங்க ஊழியத்தை, என்னுடைய ஊழியத்தை கர்த்தர் அழைத்ததிலிருந்து ஒருவேளை கர்த்தர் ஆசீர்வதித்தது வருவதற்கான காரணம் 2 தான். ஒன்னு உண்மை, 2வது கீழ்ப்படிதல். இதுல முதல்ல கீழ்ப்படிதலை சொல்லணும், 2வது என்ன சொல்லணும்? உண்மையை சொல்லணும். அதான் தேவனிடத்திலிருந்து பெறுகிற ஆசீர்வாதத்தினுடைய சரியான வழிமுறையா இருக்கும். கீழ்ப்படிதலும் உண்மையும் முழுமையான ஆசீர்வாதத்தை நோக்கி நகர்த்தும். கர்த்தர் செய்ய சொன்னா எதை வேணாலும் செய்ய துணிவது. அதற்கான ஆதாரம் என்ன, அதற்கான வழிமுறை என்ன, அதுக்கு என்ன நடக்க போகுது, அதுக்கு என்ன செய்ய போகுது, எதை பத்தி கவலைப்படுறதுல சொன்னா உடனே செஞ்சிடறது. 2வது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்துல இருக்கிற உண்மை. அதாவது கொடுக்கப்படுகிற காணிக்கையிலிருந்து ஒருவேளை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஊழியம் சின்னதோ பெரியதோ. ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பிரபலமா இருந்த ஒரு ஊழியக்காரர் சொன்னார், 50 பேருக்கு பிரசங்கம் பண்றதுக்காக நான் வந்திருக்கிறேன். அப்ப 2010கள்ல அதெல்லாம் பெரிய ட்ரெண்டிங் மெசேஜா இருந்தது. 50 பேருக்காயா நான் வந்திருக்கிறேன், என்னை குறிச்சு ஒரு வேல்யூ தெரியாம இப்படி 50 பேருக்கு முன்னாடி நிக்க வச்சிருக்கிறீங்க, நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு அமெரிக்காவில், லண்டன்ல, ஜப்பான்ல. ஆனா நம்ம அப்படி இல்லை. வெறும் ஒருத்தருக்கு 2 பேருக்குனாலும் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை உண்மையாய் செய்யத்தக்கதாக தேவன் நமக்கு திராணி தந்திருக்கிறார். ஐயா ஒருவேளை நான் அங்க வர மாட்டேன், இங்க வர மாட்டேன், நீங்க தான் வரணும் அப்படிலாம் நிறைய ஊழியக்காரர் சொல்லுவாங்க. நம்ம அப்படி எங்கனாலும் ரெடி, குடிசைக்கும் ரெடி, மாளிகைக்கும் ரெடி. அதனாலதான் கர்த்தர் நடத்துறார். தேவன் நடத்தி வருகிற பாதைகள் ரொம்ப ஆச்சரிய பிரகாரமான காரியங்களாக அதை நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒன்னு எதிர்பார்க்கிற உண்மையா இருக்கு. எதுக்கு உனக்கு பொய், எதுக்கு உனக்கு புரட்டு? உண்மையை மாறி ஆசீர்வாதத்தை ஒரு மனுஷனாலும் சுதந்திரிக்க முடியாது. அப்பதான் ஆண்டு சொன்னார், உண்மையுள்ளவன் எவனோ அவனுக்கு தேவனாய் கர்த்தர் என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். எதை நோக்கி கொடுக்கிறார் பிரதர்? பரிபூரணத்தை நோக்கி கொடுக்கிறார். உண்மை இல்லாதவனிடத்திலிருந்து இருக்கிறதும் பிடுங்கப்படுகிறது. மாத்தி 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 பொய் பேசுவது, பரட்டுவது, உருட்டுவது, இது எதையும் தேவனாய் கர்த்தர் விரும்புறதே இல்லை. என்கிட்ட யார் கடன் பிரச்சனைக்கு வந்து ஜெபிச்சாலும் நான் கேட்கிற முதல் கேள்வி அதான் கேட்பாங்க, மனைவி தெரியுமா? இல்ல பிரதர் தெரியாது. தெரிஞ்சா அவ தாங்க மாட்டாளா? தெரியாம இருக்கிற வரைக்கும் நீ விளங்க மாட்ட.
வாழ்க்கையில போலியா வாழ்ந்து 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 ஒரு மனுஷனும் ஆசீர்வாதத்தை பெற்றதா சரித்திரமே கிடையாது. வீட்டினுடைய நிலைமை, வீட்டினுடைய காரியம், இல்ல பிரதர் பிள்ளை கஷ்டப்படட்டுமே. வீட்டுல இல்லைன்னு தெரிஞ்சாதானே பிள்ளை தன்னுடைய செலவை குறைக்கும், மனைவி தன்னுடைய செலவை குறைப்பா, அதுக்கான வழி என்னன்னு யோசிப்பா. அப்புறம் அந்த 2 குடும்பத்தாரும் பேசுவாங்க, குடும்பத்திலிருந்து சில உதவிகள் வரலாம், வெளியிலிருந்து வரலாம், எல்லாம் மறைச்சு என்ன செய்ய போறோம்? மறைச்சு ஓடுறான் பாருங்க. எனக்கு உள்ளது எதுவுமே யாருக்கு தெரியாதுன்னு சொல்றான் பாருங்க, அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராது. அப்ப தேவனாய் கர்த்தர் என்ன சொல்றாரு, ஆண்டவராய் கர்த்தர் என்ன சொல்றாரு? உண்மை என்பதை தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். உண்மையுள்ள எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்களா? ஆமா, உண்மையும் உத்தமமா இருந்து எல்லாரையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இதே வசனத்துல பாருங்க, 21ஆம் வசனத்தை இதே அதிகாரத்துல 21 வாசிக்கலாம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் என்ன செய்? பிரவேசி. இங்க பாருங்க, ஆண்டவர் எப்பொழுது ஆசீர்வதிச்சாலும் பூமிக்குரிய பிரகாரமா ஆசீர்வதிக்கிறாரு, ஆவிக்குரிய பிரகாரமா ஆசீர்வதிக்கிறார். இதுல கூட அந்த வார்த்தை சொல்லுது, உண்மையும் உத்தமமா இருக்கிற ஊழியக்காரனே. அப்ப இந்த உள்ளவன் யார் கேட்டா, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியன். அவனே தேவனாய் கர்த்தர் அநேகருக்கு அதிகாரியா வைக்கிறார். அப்புறம் சொல்றாரு, உன் ராஜாவினுடைய சந்தோஷத்துக்கள் என்ன செய்? நீ பிரவேசி. என்ன சொன்னாரு? உன் எஜமானுடைய சந்தோஷம். எஜமானுடைய சந்தோஷம் என்ன பிரதர்? நித்திய வாழ்வு தான் கர்த்தர் சொல்றார். அங்கே பிரவேசிக்கிற காரியத்தை தான் தேவனாய் கர்த்தர் கொடுக்கிறார். எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா அவர் சொல்ற எந்த கட்டளையை நீங்க நிறைவேற்றினாலும் அதோடு அங்க தொடர்பு உண்டு. எதோடு? கொடுத்தலை குறித்து பேசும்போது கூட ஆண்டவர் என்ன சொன்னாரு? மார்க் 10ஆம் அதிகாரத்தில் 29-30 வாசிக்கலாமா? அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது, சகோதரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும், சகோதரையும், சகோதரிகளையும், தாய்களையும், பிள்ளைகளையும், நிலங்களையும், மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் அழுத்தம் திருத்தமா சொன்ன ஒரு வார்த்தை, மெய்யாகவே மெய்யாகவே. நூறத்தினையே திரும்ப பெறுவார். இப்ப நூறத்தினையே திரும்ப பெற்றிருக்கிறாங்களா பிரதர்? ஆமா, நீங்க தான் சாட்சி. நமக்கு அந்த ஆலயத்திற்கான நிலம் வாங்கும் போது கொடுத்த எல்லாருடைய வீட்டிலும் அடுத்தடுத்து ஆசீர்வாதம் வந்தது. சொத்துக்கள், வீடு, நான் சாட்சியா இருக்கிறேன். சொத்து வாங்கினாங்க, வீடு வாங்கினாங்க, கட்டடங்களை வாங்கினாங்க, வாடகைக்கு விட்டாங்க. எல்லாரும் தேவன் ஆசீர்வதித்து தான் வச்சிருக்கிறார் 100 மடங்கு. காணிக்கையா கொடுத்தவங்களே ஆசீர்வதிக்கிறார், கடனா கொடுத்தவங்களே ஆசீர்வதிக்கிறார். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் தான் பிளஸ் பண்ணி இருக்கிறாரு. ஒன்ன தவிர, மனைவியை தவிர மீதி எல்லாம் எப்பவும் சொல்ற மாதிரிதான், மனைவியை தவிர மீதி எல்லாம் 100 கிடைக்கும். உமக்காக மனைவி விட்டுட்டேன்னு சொன்னா மட்டும் 100 கிடைக்காது. அது ஒன்னே ஒண்ணுதான். கணவரும் சரி மனைவியும் சரி ஒன்னே ஒண்ணுதான். எல்லாம் 100 தராரு. மறுமையில் என்ன தராரு? மறுமையில நித்திய ஜீவன். பாருங்க, அவர் சொன்ன எல்லா வாக்குத்தத்தத்திலும் எப்பெல்லாம் கீழ்ப்படிதல் வருதோ அப்பெல்லாம் தேவனாய் கர்த்தர் சொல்லுவது அந்த மறுமை, அந்த நித்திய ஜீவன். அதை சேர்த்துதான் வாக்கு பண்றார். காணிக்கை கொடுப்பதிலே அந்த வாக்கு இருக்குது. அவருடைய பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்வதிலே அந்த வாக்கு இருக்குது. நல்லா கவனிங்க. அப்ப எப்பொழுது தேவன் ஆசீர்வாதத்தை பேசினாலும் பூமிக்குரியதும் ஆவிக்குரியதும் இணைஞ்சுதான் அந்த ஆசீர்வாதம் வரும். அப்ப இங்கேயும் சொல்றாரு, உத்தம உண்மையுள்ள ஊழியக்காரன் அநேகருக்கு அதிகாரியாக, அதிபதியாக அவன் நிறுத்தப்படுவான். அதோடு மாத்திரமல்ல, தேவன் சொன்னார், எஜமானுடைய அந்த சந்தோஷத்துக்குள்ள என்ன செய்வான்? அவன் பிரவேசிக்கிறவனா இருக்கிறான் என்று வேத பகுதி சொல்லுகிறது. அப்ப என்ன உள்ளவன் பிரதர்? உண்மை உள்ளவன், உத்தமம் உள்ளவன். அவனுக்கு தேவனாய் கர்த்தர் எல்லாத்தையும் கொடுப்பார், பரிபூரணமாகிற வரை கொடுப்பார். இன்னைக்கு நான் எகேன் உங்களுக்கு சொல்றேன், வீட்டுக்கு தெரியாம, மனைவிக்கு தெரியாம, கணவருக்கு தெரியாம பணம் சேர்த்தவன், எவனுக்காவது பண உதவி பண்ணவன், அவனுக்கு நஷ்டத்தை தவிர வேற ஒண்ணும் வராது. நீ வீட்டுக்கு தெரியாம, மனைவிக்கு தெரியாம, கணவருக்கு தெரியாம யாருக்கா ரூபா கொடுத்திருக்கியா, இன்னைக்கு எழுதி வச்சுக்க, அந்த ரூபா உனக்கு திரும்ப வராது. முழிக்கிறீர்கள் என்ன? வராது.
அதுக்கு உண்டான பலன் வரவே வராது. வீட்டுல தரித்திரம் ஓயாவே ஓயாது. ஏன்னா தேவனாய் கர்த்தர் அப்படிதான் வசனம் சொல்லுது, வார்த்தைகள் அப்படிதான் தேவனாய் கர்த்தர் பேசுகிறார். அப்ப அழகாய் தெளிவாய் சொல்லப்படுகிறது பாருங்க. உண்மையை தேவனாய் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். தாவீதை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை உண்டு. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்தினுடைய 23ஆம் வசனம். கர்த்தர் அவனவனுக்கு அவனவனுடைய நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலனளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என்னுடைய கையில ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவனவனுக்கு அவனவனுடைய நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலனளிப்பாராக. அழகா தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. உண்மைக்கு தக்கதாக தேவன் பலன் தருவார். இன்னைக்கு உன்னை என் கையில ஒப்பு கொடுத்திருக்கிறாரு, ஆனாலும் நான் உண்மையா இருக்க விரும்புறேன். என்ன உண்மையா இருக்க விரும்பினாரு? கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல என்ன செய்யறது இல்ல, கைய நீட்ட எனக்கு என்ன இல்ல, மனதில்லை. எவிடன்ஸ் கையில வச்சுக்கிட்டாரு. நினைச்சிருந்தா நான் உன்னை என்ன பண்ணிருக்கலாம், நான் உன்னை அழித்து போட்டிருக்கலாம், நீ என்னை இவ்வளவாய் பின்தொடர்ந்தோம், ஆனாலும் நான் உண்மையா இருக்கிறேன். எதுக்கு உண்மையா இருக்கிறேன் பிரதர்? கர்த்தருக்கு. ஏன்னா அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமா நான் என்ன செய்ய மாட்டேன், நான் கையை நீட்ட மாட்டேன் என்று சொல்லப்படுகிற வார்த்தையாக அங்கே சொல்லப்படுகிறது. அடுத்த 2 வசனம் சேர்த்து வாசிக்கலாம். இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையா இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையா இருப்பதனால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றான். தேவனுடைய பார்வையில இன்னைக்கு நான் உன் ஜீவன் எனக்கு அருமையா தெரிஞ்சதுனால உன்னை கொல்லாம இருக்கிறேன். அதே மாதிரி என் ஜீவன் யார் பார்வைக்கு அருமையா இருக்குது? கர்த்தருடைய பார்வைக்கு. ஏன் பிரதர்? என்னுடைய நீதி என் உண்மைக்கு தக்கதாக. இது அடிக்கடி தாவீது பயன்படுத்துற வார்த்தை. இதை நீங்க பெருமையா நினைச்சிடக்கூடாது. அவர் அவரை குறித்து சாட்சி சொல்றாரு, அவ்வளவுதான். வேணா ஓவரா பெருமையா தருது அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர் அடிக்கடி சொல்ற வார்த்தை நீதி என்னுடைய உண்மைக்கு தக்கதாக தேவன் எனக்கு பலனளிப்பாராக. அடிக்கடி தாவீது இந்த வார்த்தையை பயன்படுத்துற வார்த்தை தான். அடுத்த வருஷம் என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான். சவுலும் தன்னுடைய ஸ்தானத்திற்கு என்ன செய்தான்? அவன் திரும்பி போனா. நல்ல கவனிங்க, இங்க ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சத்துரு தாவீதனுடைய உண்மையை நீதியை பார்த்த உடனே அவனே சாட்சி சொல்லிட்டான். இப்பவே நீ யாரு? கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட, நீ மேல மேல பலப்பட்டுக்கிட்டே இருப்ப, நீ பெரிய காரியங்களை செய்வ. அப்ப தாவீது மேல மேல பலப்பட்ட யாருக்கு ஆபத்து? யார் ராஜ்யத்துக்கு ஆபத்து? தனக்கு தான் ஆபத்து. தனக்கு உயிர் பிச்சை போடுவான்னு நினைக்கிறான், தன்னை கொல்ல மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா தன்னுடைய பதவிக்கு என்ன உண்டு? கண்டிப்பா ஆபத்து உண்டு. அப்ப அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, என் பதவி காலி. யார் தான் வந்து உட்கார போறார்? தாவீது தான் வந்து உட்கார போறார். அப்ப என்ன சொல்றான் பாருங்க. இந்த ஒரு காரியத்தை கண்டவுடனே சத்துருவே கண்டுபிடிச்சிட்டார். என்ன கண்டுபிடிச்சாருன்னா, ஐயா இவன் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவன். உண்மை உள்ளவன கர்த்தர் அப்படிதான் ஆசீர்வதிப்பார். உங்களோட உண்மையை கண்டு உங்கள் சத்துரு சொல்லணும், கர்த்தர் அவளை என்ன செய்வாரு? அவனை ஆசீர்வதிக்கதான் செய்வார் சொல்லணும். நல்லா கவனிங்க. அவனுக்கு பொறாம இருக்கலாம், எரிச்சல் இருக்கலாம், ஆனா கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறான் அவனை சொல்ல வைக்கிறது தான் தேவனுடைய திட்டமே. நீ பொறாமனா பட்டுக்க, எரிச்சலனா பட்டுக்க, ஆனா கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறான் என்று சத்துருவையே சொல்ல வைக்கிற ஆண்டவர். எது நிமித்தமாக? உண்மை நிமித்தமாக. இதை நீங்க சரியா விளங்கி கொள்ளணும். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்று பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். ஆபிரகாம் வசித்த தேசம் கர்த்தருடைய தேசம் அல்ல. அங்கிருந்த மக்கள் கர்த்தருடைய மக்கள் அல்ல. ஆபிரகாமுடைய தகப்பனாருடைய தொழில் என்னது? விக்கிரகங்களை செய்து விற்பனை செய்வது. அதான் யாருடைய தொழில்? ஆபிரகாமுடைய தொழில். அப்படி இருந்த ஆபிரகாம தேவனாய கர்த்தர் தெரிந்து கொண்டார். தகுதியின் அடிப்படையில் அல்ல, அவனுக்கு எந்த தகுதியும் கிடையாது. எப்போ கர்த்தர்
தெரிந்து கொள்ளும் போது அவனுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அதனால தான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், தகுதி இல்லாத ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டு அவனை தகுதியாக்கி ஆசீர்வதித்தார். ஆனா ஒவ்வொரு இடத்திலும் அந்த தகுதியை அவனுக்கு உருவாக்கிட்டே வருவார். முதல்ல அவனுக்கு தேவனாய் கர்த்தர் பரிபூரணமான செல்வத்தை கொடுத்தார். செல்வ சீமான் என்கிற அந்த பெயர் அவனுக்கு கடந்து வந்தது. பரிபூரணமான செல்வத்தை கொடுத்தார். அப்புறம் சந்ததியை கொடுத்தார். மூணாவது கட்டமாக தேவனாய் கர்த்தர் அவனை என்ன பண்ணான்னா மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். மொத்தம் 4.5 மணி நேரம் செய்தி. பழைய நம்முடைய யூடியூப் சேனல் ரொம்ப முன்னாடி தேடி போனீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இருக்கும். 1.5 மணி நேரம் 4.5 மணி நேரம் நான் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த செய்தி. ஆபிரகாம் எப்படி படிப்படியா அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து வந்தான் என்று சொல்லி. அப்ப கல்தேருடைய தேசம் ஊர் என்கிற பட்டணம், அங்கிருந்து தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணாரு, ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அதனால்தான் தேசத்தை விட்டு வாழ்னாரு. உன் இனத்தை விட்டுட்டு வா அப்படின்னு ஆண்டவர் சொன்னவனுடைய நோக்கம் என்ன? இனம் விக்கிரகத்தை செய்து விற்கிற ஒரு கூட்டம். இனத்துல ஒன்றும் பெரிய மேன்மை இல்லை. தேசம் அது அப்படிப்பட்ட தேசமா இருந்தது. அப்ப தேசத்தை விட்டுட்டு வா அப்படின்னு அழைத்தா எல்லாரும் வருவாங்களா தெரியாது. சிலருக்கு தேசம் கண்ணி, அதாவது இருப்பிடம் அந்த ஊரு கண்ணி. சிலருக்கு என்ன கண்ணின்னு கேட்டீங்கன்னா சொந்த பந்தங்கள் கண்ணி. ரெண்டையும் விட்டாதான் ஆசீர்வாதம்னா ரெண்டையும் விட்டாதான் ஆசீர்வாதம் வரும். நீ தலைகளை பெல்ட் அடிச்சாலும் ரோட்ல தான் நிக்கணும். இதை விட்டாதான் ஆசீர்வாதம்னா அங்கிருந்தா கர்த்தர் ஆசீர்வாதத்தை துவங்குவார். அது எப்படி பிரதர், எனக்கு அந்த இடம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னீங்கன்னா கடைசி வரை அந்த இடத்தை கட்டி பிடிச்சிட்டு அழ வேண்டியதுதான். அதை விட்டு வெளியே வந்தாதான் ஆசீர்வாதம்னா வெளியே தான் வரணும். நீ விசுவாசியா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி. அவர் சொல்லிட்டாரா அதை செஞ்சுதான் ஆகணும். நீங்க விசுவாசியா இருங்க, ஊழியக்காரரா இருங்க. இல்ல இல்ல இந்த ஏரியாவிலே பழகிட்டேன் பிரதர், இதுலயே இருந்தா நல்லா இருக்கும், சிட்டிக்குள்ளேயே இருந்தா நல்லா இருக்கும், அவுட்டர்லயே இருந்தா நல்லா இருக்கும், என் சொந்த ஊர்லயே இருந்தா நல்லா இருக்கும். அடுத்த கட்டத்துக்குள்ள வர முடியாது. ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்திலும் தேவன் அழைச்சாரு. எங்க போறோம்னு தெரியாது, போற இடத்துல என்ன இருக்குன்னு தெரியாது. இப்போது நம்ம எங்க போனாலும் ரிட்டர்ன் டிக்கெட்டோட போறோம் இல்லையா. குஜராத்துக்கு போனோம், பிளான் உண்டு. இங்கிருந்து போய் இறங்குவோம், இத்தனை மணிக்கு இறங்குவோம். அங்க மிஷினரி கார் வச்சுட்டு என்ன செய்யணும், வெயிட் பண்ணணும். அப்புறம் அங்கிருந்து உள்ள கூட்டிட்டு போகணும், எங்க தங்க போறோம், எல்லாமே உண்டு. ஒரு பிளான். திரும்பி ரிட்டர்ன் டிக்கெட்டோட போறோம். ஆபிரகாமுக்கு என்ன ரிட்டர்ன் டிக்கெட் இருந்துச்சா? எங்க சாப்பிட போறோம் தெரியாது, தண்ணி கிடைக்குமான்னு தெரியாது, உணவு கிடைக்குமான்னு தெரியாது, கால் நடையா போனோம், எங்க போறோம்னு தெரியாது. அங்க போன்னு சொன்ன ஆண்டவர் இன்னொரு வசனம் சொல்லுது, வான்னு கூப்பிட்டாருன்னு போட்டிருக்கு. அப்புறம் என்ன சொன்னா, போய் கிளம்புன்னு சொன்னவர் இவனுக்கு முன்னாடி எங்க போயிட்டாரு, எங்க போய் சொன்னாரு, அங்க போய் அவனை ரிசீவ் பண்றதுக்கு வெயிட் பண்றாரு. அப்போ செயல்ல வாசிக்கிறோம், வாயான்னு கூடுறாரு. அதான் நம்ம ஆண்டவர். எங்க போறோம் தெரியாது, என்ன செய்ய போறோம் தெரியாது. அதுதான் தேவனுடைய நடத்துதல். அதுக்கு ஒருத்தன் கீழ்ப்படிஞ்சானே, இப்ப நம்ம கீழ்ப்படிய முடியலையே. ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு அழகா பிளான் பண்ணி போறதே ரொம்ப கஷ்டமான பிரயாணமா நம்ம என்ன பண்ணிக்கிறோம். ஒரு சகோதரர் வந்தார் என் கூட ஒரு ஆலயத்தினுடைய தரப்பில்லாக்கு. அவர் அடுத்த முறை போகும்போது சொன்னேன், பிரதர் அங்க போறேன் வாரீங்களான்னு. இனிமேட்டு என் லைஃப்ல உங்க கூட வரவே மாட்டேன்னாரு. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் டிராவல் பண்ணி இடுப்பெல்லாம் ஒடிஞ்சு வச்சிருந்தார். கூட போனா சில நேரம் நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த முறை நாங்க குஜராத்துக்கு போகும்போது அப்படி காருக்கு முன்னாடி சிறுத்தை பாஸ் ஆச்சு. இங்கெல்லாம் பார்க்காத அங்க பார்த்தோம். அப்பெல்லாம் சிலதெல்லாம் கிடைக்கும். இதுக்கே போனா எங்க சாப்பிட போறோம்னு தெரியும். நைட்டு 9 மணிக்கு போய் சேருவோம். அங்க ஒருத்தர் வீட்டுல நமக்கு சாப்பாடு என்ன செய்யப்பட்டிருக்குது, ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது, என்ன சாப்பிட போறோம்னு தெரியும். இதுக்கே நம்ம அழுத்துக்கிட்டோம்னா ஆபிரகாம் எதை நினைச்சு புறப்பட்டாருன்னு ஒன்று இருக்கு இல்லையா. எதை நம்பினாரு? ஒன்லி தேவனுடைய வார்த்தை தான், வேற எதுவுமே கிடையாது. கிளம்போது அவர் ஒண்ணு செல்வ சீமான் கிடையாது. செல்வ சீமானா தேவன் அவர் என்ன பண்ணாரு, ஆசீர்வதிச்சார். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல அடுத்த வரியில சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனத்துல வாசிக்கலாமா? நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஏன் பிரதர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார்? அவனுடைய இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர், நீர் நீதியுள்ளவர். அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்க. ஆபிரகாமுடைய இருதயத்தை தேவனாய் கர்த்தர் உண்மையுள்ளதாக கண்டார்.
தாவீதை அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, அவன் சிவந்த மேனி உடையவன், சின்ன பையன். அவருடைய அண்ணன்மாரெல்லாம் அப்படி இல்லை, அவர்கள் ஆல்ரெடி அரண்மனையிலே பழக்கி வைக்கப்பட்டவர்கள். அவங்க அண்ணன்மாரெல்லாம் நல்ல ஜிம்பாடி அப்படி வச்சுக்கிடும், ரக்கட் கைஸ். இவர் சாக்லேட் பாய் அப்படி வச்சுக்கிடும். இன்னைக்கு புரிஞ்சு கொள்ற பாஷையில சிலதை பேசணும்னா நமக்கு எரிச்சல் வரும். வைப் பண்றேன்பா, சில் பண்றேன்பா. என்னங்க அப்புறம் லிவிங் ரிலேஷன்ஷிப்மா, நடுவில் வரணும்னு சொல்லலாம், சிச்சுவேஷன்ஷிப்பா. அது என்ன தெரியுமா? தெருவில் போற நாய், அதையும் இவனும் ஒண்ணு, அதான் சிச்சுவேஷன்ஷிப். அதனால இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கணும். அந்த வார்த்தைகளை போக முடியாது, விளங்காத வார்த்தைகள் அவ்வளவு. ரோட்ல போற நாய் உணவுகளும் என்னதான், ஒண்ணுதான். இப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவரை கர்த்தர் அழகா சொல்ல இருதயத்தை பார்க்கிறார். இப்ப ராஜாவா அபிஷேகம் பண்ண அண்ணன்மாரெல்லாம் வராங்க, பெரிய ஆஜானு பாகவான உடம்பு, நல்ல ஜிம்பாடிகள். அவன் எடுத்து அபிஷேகம் போகும்போதெல்லாம் ஆண்டவர் சொன்னார், இல்ல இல்ல நீ எதை பாக்குற? சாமுவேல் தீர்க்கதரிசி பார்த்தானே சொன்னார். என்ன சொன்னார் ஆண்டவர்? நீ எதை பாக்குற? முகத்தை பாக்குற. நான் எதை பார்க்கல? நான் முகத்தை பார்க்கல, இருதயத்தை பார்க்கிறேன். நான் இருதயத்தை பார்க்கிறேன், நான் முகத்தை பார்க்கல. அப்ப இருதயத்தில் இருக்கிற உண்மையை ஆபிரகாம் இடத்துல தேவனாய் கர்த்தர் கண்டதுனால அவர் என்ன செய்யறாரு? அவனை திறந்து கொண்டார். அவனை எல்லா ஜாதிகளுக்கு முன்பதாக தேவன் மேன்மைப்படுத்தினார். அது ஒரு பெரிய பட்டியல், அத்தனை ஜாதிகளையும் போட்டு தேவனாய் கர்த்தர் உயர்வான ஸ்தானத்தில் என்ன பண்ணாரு? கொண்டே வச்சார். தேவனாய் கர்த்தர் அபூதமான அந்த உயர்வை, அந்த பலன தேவனாய் கர்த்தர் கட்டளையிட்டார். அப்ப தேவனாய் கர்த்தர் அழகா தெளிவா சொல்ற வார்த்தை என்னன்னா, இருதயத்துல அவர் பார்க்கிறவரா இருக்கிறார். சிந்தனையை பார்க்கிறார், எண்ணத்தை பார்க்கிறார், நோக்கங்களை பார்க்கிறார். பார்த்து அதில் இருக்கிற உண்மையை கண்டு ஆபிரகாம் மேல அந்த தெரிந்து கொள்ளுதலை கொடுத்தார். போல என்ன சொன்னேன்? தகுதி இல்லாத ஆபிரகாம் சொன்னா, இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? ஆபிரகாமுக்குள்ள இல்லையா ஒரு தகுதி இருந்துச்சுன்னு சொல்லுது. என்ன தகுதி? எதுல உண்மை? இருதயத்தில் இருக்கிற உண்மை. இது வசனம் சொல்லுது. அப்ப தேவன் பாருங்க, அந்த ஊர்ல பிரஜாதி மார்க்கத்தாரோட ஊர்ல ஒரு ஆளை போய் தேவன் தெரிந்து கொண்டார். எதுக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? ஒரு செலவிக்கிறவனுடைய வீட்டுல போய் கர்த்தர் எதுக்கு ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார்? அந்த மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற உண்மை. அப்ப உண்மை உள்ளவன தேவன் பரிபூரண ஆசீர்வாதங்களை நோக்கி நடத்துவார்னா பைபிள்ல நடத்தி இருக்கிறார், இன்னைக்கு நடத்துகிறார், நடத்தி கொண்டே இருக்கிறார். அந்த உண்மையை தேவனாய் கர்த்தர் பார்க்கிறவரா இருக்கிறார். எரேமியா 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக, என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்லுவானாக. கோதுமைக்கு முன் என்னது? பதர் ஏமாத்திரம். உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிருக்கிறேன். சொப்பனமும் தேவனுடைய வார்த்தையை ஒன்னா வச்சீங்கன்னா, தரிசனத்தையும் தேவனுடைய வார்த்தையை ஒன்னா வச்சீங்கன்னா, நான் சொல்ற தரிசனம் என்பது உங்களை குறித்த நோக்கமாகிய தரிசனம் அல்ல. நீங்க விளங்கிக் கொள்ளணும். இப்படி ஒரு காட்சியை பார்த்தேன்றீங்க இல்லையா, அந்த தரிசனத்தை நான் சொல்றேன். இப்ப தரிசனம் சொப்பனம் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? தூங்கும் போது பாக்குறதுக்கு பேரு. அப்ப தரிசனம் எப்ப பார்ப்போம்? முழிச்சிருக்கும் போது பாக்குறது. முழிச்சிருக்கும் போது பாக்குறதுக்கு பேரு என்னது? தரிசனம். தூங்கும் போது பாக்குறதுக்கு பேரு சொப்பனம். நீங்க புரிஞ்சு கொள்றதுக்காக சொப்பனத்தை பார்த்துட்டு தரிசனம் பார்த்தேன்னு சொல்லக்கூடாது. நிறைய அப்படியே ஊர்ல சுத்திட்டு இருக்கு. அதுகளை மட்டும் திருத்த முடியாது, பாவியை கூட திருத்திடலாம். நான் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன்னு சொல்ற லேடியா இருந்தாலும் சரி, ஆம்பளையா இருந்தா அதை திருத்த இயலாது. அது ரொம்ப கஷ்டம். அவன் கூட போய் டச்சை வச்சுக்கூடாது. இப்படி ஒன்று பார்த்தேன் பிரதர், சோத்திரம், உனக்கு எனக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை, நான் போயிட்டே இருப்பேன். ஏன்னா அவங்கள மட்டும் திருத்துறதுக்கு எவனாலே முடியாது. ஏன்னா நாங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம். ஏடா கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க, பேச மாட்டாரா பிரதர்? எனக்கு தெரிஞ்சு 90% அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் கர்த்தர் பேசுறான்னு சுத்திட்டு இருக்காங்க. அவங்க விருப்பப்படுறதெல்லாம் கர்த்தர் பேசுறாரு. இப்ப இந்த வசனம் என்ன சொல்லு தெரியுமா? சொப்பனம் தரிசனம் அப்படியே தூக்கி கர்த்தருடைய வார்த்தையை வை. ரெண்டுல எது பெருசுனா? தேவனுடைய வார்த்தை என்னது? கோதுமை மணினா சொப்பனமும் தரிசனமும் பதர். அப்ப சொப்பனம் கண்டா தரிசனம் கண்டா என்ன செய்யணும்? வசனத்தின்படி அது உண்மையா இருக்கிறதா என்பதை ஆராயணும். சொப்பனம் பார்த்தாலும் சரி, தரிசனம் பார்த்தாலும் சரி, அது பதர் தான். அது ஏதோ ஒண்ணுக்கு உங்களுக்கு உபயோகப்படும். ஒருவேளை கர்த்தர் காமிச்சதா இருந்துச்சுன்னா. ஆனா நீங்க எதுல ஒப்பிட்டு பார்க்கணும்? வசனத்தோட ஒப்பிட்டு பார்த்து இது சரியானதா,
இந்த காட்சி என்பது சரியானதா என்பதை ஒப்பிட்டு பார்க்கணும். அதுக்குதான் தேவர் ரெண்டையும் கம்பேரிசன் பண்ணி எழுதி வச்சிருக்கிறார். அதை சொல்லும் போது சொன்னாரு, வசனத்தை பிரசங்கிக்கிறவன் உண்மையா பிரசங்கம் பண்ணு, அதுல கலக்காத, அதை டைல்யூட் பண்ணாலும் ஆபத்து. வசனத்தை எப்பவுமே பாத்தீங்கன்னா சீரியஸா பேச வேண்டிய காரியத்தை சீரியஸா தான் பேசணும். எதை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அதை அப்படிதான் ஹேண்டில் பண்ணும். நல்லா கவனிங்க. வார்த்தையை பிரதர் அதை உண்மையா பேசணும், அதை டைல்யூட் பண்ண முடியாது. அதுல கொண்டே காமெடி என்ன செய்ய முடியாது, புகுத்த முடியாது. பிறகு நீங்களும் கெக்க பெக்கன்னு பல்ல காட்டி என்ன பண்ணிடுவீங்க, எளியும் போயிருவீங்க. அதுல இருக்கிற தீவிரமான ஒன்றை கர்த்தர் பேச சொன்னா அதே தீவிரத்தோடு அந்த ஆசிடை யூஸ் பண்ணணும். அது டிகாசம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும். எப்பவுமே மாத்திரை என்ன செய்யும், கொஞ்சம் மருந்து எப்பவுமே கசக்கும். அந்த கசப்பான மருந்து தான் குணத்தை தரும், வேற எதுவும் என்ன செய்யாது, குணத்தை தராது. சில நேரத்தில் சில ஸ்வீட்டான காரியத்தை வெறுக்க வேண்டியிருக்கு இல்லையா, ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் அப்படிதான் வெறுக்கிறாங்க. இப்ப இடையில எனக்கு இந்த கபடி பிளேயர் ஒரு பொண்ணு உண்டு, சின்ன பொண்ணு, கார்த்திகான், அவளுக்கு பட்ட பேரு கார்த்திகா எக்ஸ்பிரஸ். ரொம்ப நாள் கழிச்சு நான் கபடியை ரசிச்சு பாக்குறது அந்த பிள்ளையோட கேம் வச்சுதான். அவ்வளவு அழகா அந்த பிள்ளையோட கேம் இருக்கு, நிறைய வெற்றிகளை பெறுது தமிழ்நாடு. சரத்குமார் போய் பார்க்க போறாரு அந்த பொண்ணை வீட்டுக்கு. அப்ப போய் பார்க்க போகும்போது அந்த மெடல்லாம் வாங்கி பார்க்கிறாரு, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்புறம் அந்த பிள்ளைக்கு ஸ்வீட் கொடுக்க போறாரு. அந்த பிள்ளை உடனே சொல்லுது, நான் ஸ்வீட் சாப்பிடுறது இல்லை. அந்த சின்ன ஸ்வீட்டை அதான் லேசவனு கொடுத்தவர் கடி கடிப்பாளா, அதை கூட வேண்டான்றா. உடனே சரத்குமார் சொல்ல, நானும் சாப்பிடுறதே இல்லைன்றாரு. அந்த வீடியோ பாத்தீங்களான்னு தெரியாது. அப்ப நான் யோசிச்சு பார்க்கிறேன், அந்த காரியத்தை ரீவைன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்போ ஒன்னு யோசிக்கிறேன், ஒன்னு அதை வேண்டான்னா எனக்கு சின்ன அளவு கூட எனக்கு வேண்டான்னு ஒதுக்குற ஒரு பலன் தேவைப்படுது. எதுக்கு, இந்த உலகத்துல அழிஞ்சு போகிற, அதான் பவுல் சொன்னார், அழிந்து போகிற அந்த ஷீல்டை பெறுவதற்கு, அந்த பதக்கத்தை பெறுவதற்கு அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் தேவைப்படுது. அது ஒரு சின்ன ஒரு பிட்டு கிடைக்கிறதுனால என்ன ஆகி போகுது அப்படி நம்ம யோசிக்கல. அப்படிதான் உலகத்தில் இருக்கிற பாவமும் சின்னதான் முதல்ல வரும், அதுதான் முழுமையான அழிவை கொண்டு செல்லும், அதுதான் பதக்கம் பெறாம தடுக்கும். அதுதான் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா ஆசீர்வாதத்துக்கு வினையாகவே வரும். அந்த சின்ன துவக்கம் தான் அழிவை நோக்கி என்ன செய்யும், அது கொண்டு செல்லக்கூடிய ஒன்றா இருக்கும். அப்ப நான் யோசிச்சேன், உலக பிரகாரமா பவுல் அழகான வார்த்தை எவ்வளவு அழகா எழுதியிருக்கிறார். பந்தய சால்ல ஓடுறவன் எவ்வளவு காரியத்தை வெறுக்கிறான், அழிந்து போகிற அந்த ஷீல்டு, அந்த பதக்கத்தை பெறதுக்கு. நீ நித்திய வாழ்வை பெற வேண்டி எப்படி ஓடணுங்கிற அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமான பாருங்க. சின்ன ஸ்வீட்டை கடிக்கிற அந்த 1 பைட் ஸ்வீட் கூட வேண்டான்றான். அப்ப எவ்வளவு தீவிரமா உலகத்துல வெற்றி அடைஞ்சவங்களுடைய வாழ்க்கை இருக்குது. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, தாறு மரர், கொஞ்சம் மாற்றப்பட வேண்டியது இருக்குது. தேவனாய் கர்த்தர் அதான் அழகா சொல்றார். அப்ப இப்ப என்ன சொல்றாரு, வார்த்தையின்படி ஒப்பிட்டு பார்த்துக்க, வசனத்தின்படி ஒப்பிட்டு பார். அது எதுவா இருந்தாலும் சரி, நீ என்ன காட்சி வேணா பாரு, அது தூங்கும் போது பாரு, முழிச்சிருக்கும் போது பாரு, ஆனா எதுவா இருந்தாலும் வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்துக்க. அந்த வசனத்தை சொல்றவன் உண்மையை உறக்க உண்மையாதான் சொல்ல முடியுமே தவிர அதை என்ன செய்ய முடியாது, கூட்டி கழிச்சு பெருக்கி திட்டம் போட்டு இது இவங்களை குத்தும் பிரதர், இது இவங்களை கொடையும் பிரதர், இவங்க இப்பதான் இந்த பிரச்சனை கடந்து வந்திருக்கிறாங்க, இதை பேசுனா அவங்கள பேசுற மாதிரியே இருக்கும் பிரதர். இவ்வளவு நினைக்கிறேன், வசனம் பேசுறது தகுதி இல்லாத ஆள்னு அர்த்தம். அவனுக்கு வசனம் பேசுறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுன்னு அர்த்தம். குத்தட்டுமே, குத்தினாதான் என்ன, குத்தினாலாவது மனம் திரும்புதல் ஜாஸ்தியா வருதா என்பதை என்ன செய்யணும், பார்க்கணும் என்பதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப நல்லா தெளிவா சொல்ற ஆண்டவர் அந்த உண்மையாய் பேச விட வேண்டிய ஒன்றா இருக்கிறது. இப்ப ரெண்டாவது பார்க்க போறோம். இவ்வளவு நேரம் பேசினதா 1 கொரிந்தியர் 9:24 இருந்து, பந்தய சாலையத்தில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கமா இருப்பார்கள். இச்சை அடக்கமா இருக்கிறவன் தான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். அது பந்தயமா இருந்தாலும், படிப்பா இருந்தாலும், அது நீங்க பண்ற தொழிலுடைய காரியமா இருந்தாலும், அவனுக்கு வெற்றி என்பது அதில் தான் அடங்கி இருக்கிற. இச்சை அடக்கமா இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். சிலம்பம் என்பது எதிரில் ஒரு ஆள் இருக்கணும், அவங்க கூட என்ன செய்யணும், சிலம்பம் பண்ண. ஆகாயத்துல சிலம்பம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்ப என்ன சொல்ற, நோக்கம் இல்லாமல் கம்பு சுத்தாதன்றார். வாழ்க்கையில நோக்கம் இருக்கணும், எதை நோக்கி போறோம், என்ன செய்யறோம். இன்னைக்கு எந்த நோக்கம் இல்லாம தான்
வாலி பிள்ளைகள்ல பெரும்பாலும் எல்லாத்திலையும் தோல்வி. எல்லாம் பாத்தீங்கன்னா தியரிட்டிக்கலா ஒரு நாலேஜ் வச்சிருக்கான். இந்த தொழில் இப்படி பண்ணிடணும், அந்த தொழில் இப்படி பண்ணிடணும், இதை இப்படி மாத்திரணும், அதை இப்படி மாத்திரணும். ஏன் மாத்த? எல்லாம் தியரிட்டிக்கலா ஒரு நாலேஜ், தியரிட்டிக்கலா ஒண்ணு, அதை வச்சு அப்படியே டெவலப் பண்றது. ஆண்டவனை சக்சஸ் பண்ண இச்சை அடக்கம் உள்ளவனா இருக்கு. சக்சஸ் பண்ண என்ன செய்யணும்? இச்சை அடக்கம் உள்ளவனா இருக்கணும். இது தேவனாய் கர்த்தர் ரொம்ப தெளிவா சொல்றார். அப்ப இந்த வசனம் நமக்கு என்ன போதிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, முயற்சி பண்ணுவதில் அவர்களுக்குள் இருக்கிற உண்மை. அதுதான் அந்த பிள்ளைங்க அடையாளம் சொல்றேன். முயற்சிக்கிறாங்க. எதுக்கு முயற்சிக்கிறாங்க? பதக்கம் பெற முயற்சிக்கிறாங்க, பந்தயத்தில் வெற்றி பெற முயற்சிக்கிறாங்க. வெற்றி பெறுவதான வாழ்க்கை. உலகத்தில் ஓட்ட பந்தயத்தில் ஓடுறவனுக்கு முன்னாடி வர்ற ஒரு ஆளுக்கு தான் பதக்கம். அப்படிதான் பவுல் எழுதுறாரு. ஆனா கர்த்தருக்குள்ள ஓடுறவனுக்கு ஓடி முடிக்கிற எல்லாருக்கும் என்னது? பதக்கம். ஆனா முயற்சி இல்லாம எப்படி முடிக்கிறது? பாதியில கழண்டு போற எப்படி முடிப்பான்? மாரத்தான் போல ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்வை வச்சிருக்கிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட டிராக்ல, உனக்கு கொடுக்கப்பட்ட பாதையில நீ நிச்சயம் பெறவனா ஓடு. அப்போ முயற்சி என்கிற ஒன்றுல தேவனாய் கர்த்தர் உண்மையுள்ளவனை எதிர்பார்க்கிறார். வாழ்க்கையில் எப்படி வெற்றி அடைகிறது பிரதர்? இன்னைக்கெல்லாம் பாருங்க, ரோட்டோரத்தில் கீரை விற்கிறவங்களை போய் பார்த்தா கூட, முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டோரத்தில் 10 கடை அப்படி லைனா இருந்துச்சுன்னா போனீங்கன்னா இங்க வாங்க, இங்க அக்கா வாங்க, அக்கா வாங்கம்பாங்க. இப்ப அவன் ஆளுக்கு ஒரு போன் வச்சுட்டு உட்காந்துருக்கிறான். கீரை கட்டா 5 ரூபா, அதுல 1 கொடு எடுத்துக்க, அப்புறம் இது அது 7 ரூபா. வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது. இதை தான் படிக்கிறவனும். பக்கத்தில் இந்த போன் ஓடும், அப்புறம் அந்த பக்கத்தில் ஒரு லேப்டாப் ஓடிக்கிட்டு இருக்கும். இவர் எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பார். இதுல இச்சை அடக்கம் எங்க வந்துச்சு? நீ சேரும் அங்க போற அர்த்தம். நீ அவமானப்பட்டு நிக்க போறன்னு அர்த்தம். அங்க அது ஓடுது, இங்க இது ஓடுது. இதை கேட்டுக்கிட்டே அவர் படிப்பாராம், அதை கேட்டுக்கிட்டே அவர் எழுதுவாராம். இதுலயே இச்சை அடக்கம். தேவன் என்ன சொல்றாரு? இருக்கிறவனு தானே கொடுப்பாரு. இச்சை அடக்கம் உள்ளவன் என்ன பெறுவான்? பதக்கத்தை பெறுவான். மற்றவரால் என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. அப்ப உலக பிரகாரமா இருக்கிற ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு, இன்னைக்கு அது +2 படிக்கிற வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணு எனக்கு வேண்டான்னு முடிவு பண்ணுதுல, அது ஒரு பைட்டு கடிக்க போய் அப்புறம் 4 ஸ்வீட் திங்கிறதுக்கு மனசு சொல்லிச்சுன்னு வைங்க. சொல்றது விளங்குதா இல்லையா? அப்ப எப்படி பிரதர் பெறுவது? எப்படி பதக்கத்தை பெறுவது? எப்படி ஆசீர்வாதத்தை பெறுவது? தேவனாய் கர்த்தர் அழகா சொல்ல. இன்னொரு பகுதி வாசிக்கலாமா? இதே மத்தேயு 25:26 வாங்க. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலும் உள்ள ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே சொன்னார். என்ன பத்தி அவனுக்கு தெரியல, ரொம்ப பெருசா பேசுறல, நீர் இப்படிப்பட்ட ஆண்டவர், அதனால போச்சு வச்சேன். இப்ப கர்த்தர் சொல்றாரு, முயற்சி இல்லாத சோம்பேறி ஊழியக்காரன். அப்ப உண்மையுள்ளவன தேவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தினை கொண்டு போறார். 2வது, முயற்சி உள்ளவன தேவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை போய் கொண்டு போறார். தாளந்த கொடுத்தாரு, முயற்சியே பண்ணல, போச்சு வச்சான். ஆண்டவர் சொன்ன சோம்பலும் கூட வார்த்தை சேர்த்து சொன்னார். என்னது? பொல்லாதவனும் ஆகிய ஊழியக்காரன். சோம்பேறி கர்த்தர் கூட இன்னொரு பேர் வைக்கிறார், பொல்லாதவன். நீங்க நினைக்கிறீங்க சோம்பேறித்தனம் தானே? அந்த சோம்பேறித்தனம் தான் அவ்வளவுக்கு பாவம். சோம்பேறித்தனம் தான் ஆராதனை முடிஞ்சு லாஸ்ட் ஜெப வெளியில உள்ளவன் உட்கார வைக்கும். வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஆராதனை டைம் என்ன பிரதர்? 8:30. ஏன் பிரதர் வாரந்தோறும் 10:30 தான் வர முடியுது? இவர் சோம்பேறி. உன்னை பார்த்து ஆண்டவர் சொன்ன, இவர் சோம்பேறி மாத்திரம் இல்ல, பொல்லாதவன். வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது? பெறவும் முடியாது. பரிபூரண துணைக்கு நீ வளரவும் முடியாது. இது வரைக்கும் எந்த ஊழியத்திலும் நான் தாமதமா போனதா சரித்திரமே கிடையாது. எந்த ஊருக்கு எங்க கூப்பிட்டாலும் சரி, இங்கிருந்து பிரதர் அது ஒரு யானை கவுனி, இங்கிருந்து யானை கவுனி போறதுக்கு ஒரு நாள் 2 மணி நேரம் ஆகும், இன்னொரு நாளுக்கு 3 மணி நேரம் ஆகும், இன்னொரு நேரம் 3/4 மணி நேரத்தில் போயிருவீங்க. கேட்டுதானே? அப்ப நான் என்ன பிளான் பண்ணோம்? பண்ணியிருக்கேன். போய் பக்கத்து தெருவில் காரை போட்டு தூங்கிட்டு இருப்பேன் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போய். ஏன் பிரதர்? டைம் ஆகல. ஆனா நான் லேட்டா கிளம்புனா எனக்கு என்ன ஆகலாம்? ஊழியத்துக்கு லேட் ஆகலாம். முன்னக்கூட்டியே போய் கடந்து தூங்கிட்டு இருப்பேன். இங்கிருந்து மிஸ்ஸரி ஊழி இங்கிருந்து திண்டுக்கல் போவோம். காலைல 10:30க்கு 9 மணிக்கு ஏரியாவில் ரீச் ஆயிருப்பேன். அங்க வெளியே பக்கத்து தெருவில் போட்டு தூங்கிட்டு இருப்பேன். கரெக்டா 10 மணிக்கு உள்ள போவேன். நம்ம மிஸ்ஸரி தானே.
அண்ணன் சென்னையில இருந்து வர்றப்போ லேட் ஆயிடுச்சான், 2 hours வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரியா இருப்பாங்க. நான் என்ட்ரியா இருந்தாதான் லேட்டா வரணும்னு நான் திட்ட முடியும். நானே லேட்டா போயிட்டு இருந்தா சோம்பல். கர்த்தர் சொல்ல, சோம்பல் மாத்திரம் நீ பொல்லாதவன், நீ சாதாரணமான ஆள் கிடையாது, நீ பொல்லாதவன். உங்ககிட்ட என்ன செய்யும் பிரதர்? இருக்கிறதும் பிடுங்கப்படும். நான் சொல்ல வசனம் சொல்லுது. அப்ப ஆண்டவர் உண்மையுள்ளவனே ஆசீர்வதிக்கிறார், அவனுக்கு கொடுக்கிறார், பரிபூரணத்தை கொண்டு போறார். இரண்டாவது, முயற்சி உள்ளவன தேவன் நினைச்சாரு. ஏதோ ஒண்ணு கர்த்தர் 2 தாளந்தை கொடுத்தார், 5 தாளந்தை கொடுத்தார், 10 தாளந்தை கொடுத்தார், ஏதோ ஒரு தாளந்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த தாளந்தை வைத்து என்ன முயற்சி செய்யறேன்னு ஒன்று இருக்கு இல்லையா? எனக்கு அவரை மாதிரி பிரதர், அவங்க அப்பா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தாரு, அவங்க அப்பா பெருசா கடை வச்சு கொடுத்திருந்தாரு. எனக்கு எங்க அப்பா அப்படி எல்லாம் வைக்கல. கர்த்தர் சொல்ல, பெட்டி கடை வைக்கிற காசு இருக்குல்ல, அதை ஒழுங்கா செய், அதை வச்சு முதல்ல முயற்சி பண்ணு. கர்த்தர் கொடுப்பாரு, பரிபூரண துணைக்கு நடத்துவார். இப்ப ஆன்லைன் பிசினஸ்ல ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆன்லைன் பிசினஸ் ஜாஸ்தி ஆகட்டும், நீ முயற்சி பண்றியா? நீ படுத்திருக்கிறியா? எனக்கு ஒரு போட்டி இருக்கான், ஏத்த மாதிரி ஒருத்தர் இருக்காயா, அவன் திறக்கிறதுக்கு முன்னாடி நான் திறக்கணும், அவன் பூட்டின பிறகு தான் பூட்டணும். இப்ப எனக்கு டயர்டா இருக்காதா? டயர்டா இருந்தா அது 2 மணி நேரத்துல டீப் ஸ்லீப்புக்குள்ள போவேன். இல்லைன்னா கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டு மொபைல் போன் இப்படி தேய்ச்சிக்கிட்டே இருப்பேன். டயர்டு ஜாஸ்தி ஆச்சுன்னா போன உடனே விழுந்து என்ன செய்ய போற? தூங்க போற. அதான் இருக்கிற 4 மணி நேரத்துல உடம்பு தேவையான ரெஸ்ட் என்ன பண்ணிக்கிடும்? சோம்பல். அவனை பார்த்தா கர்த்தர் சொன்னாரு, பொல்லாதவன், பொல்லாதவன். நல்ல கவனிங்க, இதெல்லாம் கர்த்தர் பயன்படுத்துற வார்த்தை, நான் பயன்படுத்தின வார்த்தை இல்ல. அப்ப உண்மையுள்ளவன் அங்கே ஆசீர்வாதத்தை பெறான், முயற்சி செய்கிறவன் என்ன செய்யறான்? அவன் ஆசீர்வாதத்தை பெறுகிறான். இப்ப அடுத்த இன்னொரு வசனத்தை வாசி முடிக்க போறோம் பாருங்க. அந்த உழைப்பை முயற்சி குறித்து ஆண்டு சொல்ற வார்த்தை பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10-11ஆம் வசனம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுவது எதுவோ அதை உன் பலத்தோட செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் என்ன செய்யல? அறிவும் ஞானம் இல்ல. செத்து போன பிறகு, வாழ்க்கை முடிஞ்ச பிறகு அங்க ஒரு செய்கை இல்ல, ஒண்ணும் இல்ல. உயிரோடு இருக்கும்போது என்ன செய்யணும்? உன் கைக்கு நேரிடுவது எதுவோ அதை என்ன செய்? முழு பலத்தோட செய்யும்படி தேவனாய் கர்த்தர் சொல்லாதான் உழைப்பு, அதான் முயற்சி. என் கைக்கு என்ன கர்த்தர் கொடுத்திருக்கோ அதான் செய்ய முடியும். உனக்கு என்ன கொடுத்திருக்கணும் செய்யும் பாரு. அதேதான் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்துட்டு பிரதர், உனக்கு என்ன கர்த்தர் கொடுத்திருக்கா செய். படிப்பு பிரதர், படிக்க கத்து கொடுத்திருக்காரா முழு பலத்தோட படி. வேலை செய்ய கொடுத்திருக்காரா முழு பலத்தோட செய். ஓனர் ஒரே டார்ச்சர் பிரதர், எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் வேலை செய்ய சொல்ல, ஆமா பணம் கொடுக்கறான் செய்யத்தான் சொல்லுவான். ஆமா பணம் கொடுக்கறான்ல, அவன் செய்யத்தான் செய்வான். சர்ச்சுக்கு லேட்டா வரீங்களா? ஒரு இடத்துல வேலை பார்த்தீங்கன்னா லேட்டா போயிருவீங்களா? உங்க பிள்ளைகளை என்னைக்காவது ஸ்கூல்ல கொண்டு லேட்டா விட்டுருக்கீங்களா? 300 நாளும் கேட்டா கொண்டு விட்டுறீங்களா? ஒரு நாள் கூட லேட் ஆகல. அப்ப இது எவ்வளவு கொழுப்புன்னு கர்த்தர் பாப்பாரு? இல்ல அவர் பாப்பாரு, நான் பாக்குறது இல்ல, அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் நீ ஏன் லேட்டா விடல கேட்பார்ல. அப்ப துட்டு வருதுன்னா கேட்டா வேலைக்கு போயிடுறீங்க. ஆண்டுடைய சமூகத்தினா லேட்டா வர்றது, இஷ்டத்துக்கு வர்றது, அப்புறம் பிரதர் அது அப்படி பிரதர் இது இப்படி பிரதர். ஒரு நாள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நோக்கி நகர முடியாது. இப்ப உழைக்கிறதுக்கு என்ன சொல்றாரு? படிக்கும்படி உனக்கு கொடுத்திருக்கிறாரா படி, வேலை செய்ய கொடுத்திருக்காரா வேலை செய், தொழிலை கொடுத்திருக்கிறா தொழிலை செய், அது பெட்டி கடையோ அது என்னவோ அதை முழு பலத்தை செய். இல்ல பிரதர் அது ஆயிட்டு பிரதர் ஆயிட்டு பிரதர், அது அவனவனுக்குரிய தேவனாய் கர்த்தர் அவனவனுக்கு கொடுப்பார். பக்கத்துல 1000 கடன் வந்தாலும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருக்கிறான். இப்ப எனக்கு என்ன பலன் பிரதர்? எனக்கு இருக்கிற பலத்தோட செய்யும் பிரதர். கர்த்தர் வச்சு எனக்கு அப்படி அமையல பிரதர், இதை மட்டும் இப்படி மாத்திட்டா. கர்த்தர் என் கையில எதை கொடுத்திருக்கிறாரு அது முழு பலத்தோட செய்யும். அங்கதான் ஆசீர்வாதம். அவனுக்கு தேவன் இன்னும் கொடுக்கிறார், இன்னும் கொடுக்கிறார், இன்னும் கொடுக்கிறார், பரிபூரணத்தை நோக்கி நடத்துகிறார். அந்த முயற்சி இல்லாத சோம்பேறிகள்ட்ட இருக்கிறது தேவன் புடுங்கிறார். இருக்கிறது தேவன் நினைச்சுறாரு பிடிக்கிறார். போதும் போதும் உனக்கு, நீ என்ன செய்ய நேரம் வீட்டுல ரெஸ்ட் எடு. அப்புறம் பிள்ளைங்களை கையை எதிர்பார்த்து படுத்து கடை. அப்புறம் அவன் செய்யல இவன் செய்யலன்னு சாவர வரைக்கும் என்ன பண்ணிட்டு சொல்லிக்கிட்டே சுத்திக்கிட்டு தேவனாய் கர்த்தர் விட்டுறார். சரி ஓகே. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5-6. மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன்
பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் என்பது ஆண்டவர் சொன்னாரு. எவன் பிரயாசப்பட்டு அங்க அவன் பயிரிடுறானோ அவனுக்கு தான் முதல்ல பங்கு. அது என்ன பிரயாசப்படுறது? அது அவ்வளவு தூரம் மெனக்கட்டு அதுக்காக ஓடி உழைச்சி அந்த பயிரிடுகிறவன். மல்யுத்தம் பண்றியா, சட்டத்துக்கு உட்பட்டு தான் நிச்சய முடியும் மல்யுத்தம் பண்ண முடியும். சட்டத்துக்கு மாத்தி பண்ணா என்ன ஆயிரும்? ஃபவுல் ஆயிடும், மாத்த முடியாது. சட்டத்துக்கு உட்பட்டு தான் பண்ண முடியும். அப்ப தேவனாய் கர்த்தர் என்ன சொல்றாரு? ஆசீர்வாதம் வேணுமா, உழைக்க தெரிஞ்சுக்க, முயற்சி எடுக்க செஞ்சுக்க. அப்ப ஒண்ணு பார்த்தோம், உண்மையுள்ளவனே தேவன் நினைச்சார் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுகிறாரு. இரண்டாவது, முயற்சியுடையவன் உழைக்கிறவனை தேவன் பரிபூரணத்தை நோக்கி நடத்துகிறார். மூணாவது ஒண்ணு சொல்லி நான் முடிக்க நான் விரும்புகிறேன். 24ஆம் வசனம். ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். அந்த வார்த்தையின்படிதான் தேவன் ஆண்டு சொன்னார். உனக்கு தெரியல பொழைச்சிருக்கலாம்ல, உனதான் தெரியும்ல, நீ என்ன பண்ணிருக்கலாம்? நீ என்ன பண்ணிருக்கலாம்? உழைச்சிருக்கலாம். நீ எங்கேயாவது கொண்டு என்ன பண்ணிருக்கலாம்? காசு காட்டியா கொடுத்திருக்கலாம். உனக்கு தான் தெரியுமே, என்ன பத்தி உனக்கு தெரியுமே. இது கர்த்தரை குற்றம் சாட்டுகிற மனப்பான்மை உடையவனை தான் தேவனாய் கர்த்தர் அங்கே சுட்டி காமிக்கிறார். அவரு விதைக்காத இடத்துல அறுக்கிறான்னு சொன்னாரா? ஆண்டவர் பத்தி என்ன சொல்றான் பாருங்க. நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், தெளிக்காத இடத்தில் என்ன செய்கிறவர்? சேர்க்கிறவர் என்கிற கடினமுள்ள மனுஷன் ஒரு தெரியுமா? எப்படி கர்த்தரை குறை சொல்றேன். எல்லா ஆசீர்வாத குறைபாடுக்கு இவன் தான் காரணம், இவ தான் காரணம். ஆனா சொல்றது யாரு? யாரு சொல்றது? ஆண்டவரை குறை சொல்றான் பத்தியா? அவன்கிட்ட சொல்றாரு, ஆமா நான் அப்படித்தான், அப்படியே வச்சுக்க. அதான் அங்க நடந்துச்சு. ஆண்டவரே, நீர் அன்புள்ள மனுஷன், கிருபையுள்ள மனுஷன், தெரியாதனமா போயிச்சுட்டு ஆண்டவரே, தெரியாதனமா அப்படியே என்ன பண்ணிட்டேன், நான் போயிச்சு வச்சுட்டு ஆண்டவரே அப்படி சொல்லல. அப்படி கூட சொல்லிருக்கலாம் இல்லையா? வந்து எல்லாரும் யார் யார் எவ்வளவு சேர்த்தீங்க எல்லாத்தையும் கொண்டு வாங்கும்போது எல்லாம் கொண்டு வராங்க. இவனுக்கு பக்குன்னு இருந்திருக்கும், நீ 5 10 அப்படி வந்து நிக்கிறானே. அப்ப இவனுக்கு என்ன தோணி இருக்கணும்? ஆண்டவரே, நீர் வந்து கேப்பீர் எனக்கு தெரியாது, நீர் ஏதோ கொடுத்துட்டு போனீர், வந்தா பத்திரமா கொடுத்தலாம், தெரியாம வச்சுட்டேன். இவங்க எல்லாம் பயங்கரமா முயற்சி செஞ்சு எல்லாத்தையும் பெருக்கிட்டாங்க, நான் அப்படி செய்யல ஆண்டவரே, என்னை மன்னிச்சிடும் ஆண்டவரேன்னு சொல்லலாம் இல்லையா? ஆனா இவன் என்ன சொன்னா பாருங்க, கடினமான மனுஷன் எனக்கு தெரியும், அதனால பேச்சு வச்சேன் இல்லைங்கடா. கர்த்தர்ட்ட போய் ஆமா ஆண்டவரே நீர் இப்படி பண்றவர் அப்படி பண்றவர்னு ஆண்டு சொல்ல, ஆமா அப்படியே வச்சுக்கன்றார். ஆமா நான் அப்படியே வச்சுக்க, ஆமா நான் கடுமையான ஆள் தான், நீ அப்படியே வச்சுக்க, உனக்கு உள்ள பலனை நான் உனக்கு தாரேன் பாரு. அப்ப ஒன்றை நீங்க சரியானபடி புரிஞ்சுக்கொள்ள, என்னன்னா இந்த உண்மையுள்ளவன் முயற்சி உள்ளவன் மாதிரி கர்த்தரை குறை சொல்லாதவனை தேவனாய் கர்த்தர் என்ன செய்றாரு? ஆசீர்வதிக்கிறார், அவனுக்கு கொடுக்கிறார், அவனை பரிபூரணத்தை நோக்கி நடத்துகிறார். இது மூணாவது காரியம் இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறதான தேவனுடைய வார்த்தைகள். அப்ப ஆண்டவரை கர்த்தர் அழகா தெளிவா சொன்னாரு. 3 காரியத்தை உங்களுக்கு இந்த ஓமையில சொல்லிக்கிற. ஒன்னு, உண்மையுள்ளவன், முயற்சி உள்ளவன், கர்த்தரை குறை சொல்லாதவன். எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் என் தேவனை குறை சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. எல்லா ஆசீர்வாத குறைபாட்டு காரணம் நீங்க தானே தவிர, ஒருவேளை எனக்கு குறைபாட்டு இருந்தானே நான் தானே தவிர, என் தேவனை குறை சொல்ல இயலவே இயலாது. அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார், அவர் சரியானபடி நடத்துகிறவரா இருக்கிறார். நான் தான் என்னை செப் பண்ணிட்டு பார்த்து 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 இதுல நான் மாறணும் அதுல நான் மாறணும் ஓடணும் இல்லையா? எவனையும் எவ்வளவு நம்பி ஓடி அவ கடைசியில ஆண்டவரே இந்த மாதிரினே இப்படி ஆகி போச்சுனே, பேலன்ஸ் அன்னைக்கு எனக்கு அல்வா கொடுத்துட்டானே அப்படி கர்த்தர் சொன்னா, உனக்கு எவன் போச்சுனான்னு கேட்பாரு. ஐயோ பாவன சொல்லப்படுறாரு. நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தேனே, கடைசியில் அல்வா தான் வந்துச்சுனே, பொக்கே வரும்னு எதிர்பார்த்தேன், ஆட்சின்னு வரும்னு எதிர்பார்த்தேன், அல்வா வந்துச்சுனே அப்படின்னா சரி நாண்டு சாவல பாரு. விளங்குதா விளங்கலையா? அப்போ ஐயா ஒருத்தர் இருக்கிறாருயா, அவர் உண்மையுள்ளவரை நம்ம கூட இருக்கிறாரு, அவர் அற்புதமா நம்ம மேல அவ்வளவு அன்பை பொழிகிறாரு, இவ்வளவு தூரம் நேசிச்சு நம்ம நடத்துறாரு. அவர்கிட்ட போய் உங்களை பத்தி எனக்கு தெரியும், நீர் கடினமான மனுஷன், அதனாலதான் ஆண்டவரே நீ கொடுத்த தாளந்தன்னு சொல்லக்கூடாது. அவர் என்ன கொடுத்தாரோ அதை பெருக பண்ணணும். அவர் உங்களுக்கு என்ன ஞானத்தை கொடுத்தா ஞானத்தை பெருக பண்ணு, எல்லா தாளந்துகளையும் பெருக பண்ணு. தாளந்து நிறைய இருக்கு இல்லையா? நம்ம வின்சென்ட் பிரதர் மாதிரி கிட்டார் வாசிக்க தெரியுமான்னு நமக்கு தெரியாது, அவரு கொடுத்த தாளந்து அது. அவர் அதை பெருக பண்ணிக்கிட்டே இருக்குன்னு நினைச்சாருன்னா அவர் அதை பெருக பண்ணி அடுத்தடுத்துக்கு வருவார். அந்த தாளந்துகளை பெருக பண்ணுதான். படிப்பு கொடுத்திருக்கிறாரா? பெருக பண்ணு.
உனக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறாரா, பெருக பண்ணு. தொழிலை கொடுத்திருக்கிறாரா, பெருக பண்ணு. முயற்சி செய்யி. கர்த்தருக்கு உண்மை உள்ளவனா இரு, அவரை குறை சொல்லாத. அப்படிப்பட்டவனா இருந்தான்னா உன்னை பார்த்தா சொல்லுவார், உண்மையுள்ளவன், முயற்சி உள்ளவன், உழைக்கிறவன், என்னை குறை சொல்லாதவன். இப்படிப்பட்ட இவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். அவன் பரிபூரணத்தையே நோக்கி நகருவான். இது எதுவும் இல்லாத இடத்திலிருந்து உள்ளதும் புடுங்கப்படும். இதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி இருக்கிற சத்தியம். நான் சொல்லி இருக்கிற இந்த மூணுல எது இல்லைனாலும் இன்னைக்கு மனம் மாறிடுங்க. ஆண்டவர் இது எனக்கு இல்லைன்னா இருக்கிறதையும் புடுங்கிட்டு விட்டுருவாரு அர்த்தம். உண்மையுள்ளவனா இருங்க, உழைக்கிறவனா, முயற்சிக்கிறவனா இருங்க, கர்த்தரை குறை சொல்லாதவனாக உங்கள் வாழ்க்கையை காத்துங்க. ஏதாவது தவறா நடந்துச்சுன்னா, ஆமாண்டவரே என்கிட்ட தான் மிஸ்டேக்குன்னு சொல்லி பழகுங்க. நீங்க சொன்னபடி செய்யல, கொஞ்சம் உட்காந்து அப்படியே யோசிங்க. என்னெல்லாம் ஆண்டவர் நம்மகிட்ட பேசினார், என்னெல்லாம் நம்மகிட்ட சொல்லி இருக்கிறார், அதுல நான் எதுல மாறி இருக்கிறேன். மாறினா பிரச்சனை வந்துடும், உடனே வந்துடும். உடனே வந்தா கர்த்தர் உங்க மேல அன்பா இருக்கிறான்னு அர்த்தம். ஐயா இது சாபத்தை செய்யாதன்னு சொன்னாரு, நான் செஞ்சுட்டேன். சாபம் வருமா வராதா? உடனே ஒரு தண்டனை வந்துட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் பிரதர்? உன் மேல கர்த்தர் அன்பா இருக்கிறான்னு அர்த்தம். நீ திருந்திக்கன்னு அர்த்தம். இந்த சாபத்தை அப்படியே பெண்டிங் போட்டு உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் அனுபவிக்கிறார் 25 வருஷம் கழிச்சுன்னா அது ரொம்ப கொடுமையானது இல்ல? பிரதர் உடனே எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைச்சிட்டு அடிக்கடி அடிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவான். நான் முன்னாடி அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவேன், அடிக்கடி அடிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவான். அப்பப்ப ஆண்டு அடிச்சாரு பிரதர், உடனே நான் திருந்திடுவேன்ல. ரைட், ஓகே. போன வாரம் அதை பண்ணோம், கர்த்தர் இன்னைக்கு இதை பண்ணிட்டாரு, அப்ப நான் பண்ணது தப்பு. விட்டுதான் என்ன ஆகும் பிரதர்? விட்ட ஆடு கொளுத்துருது, கொழுப்பெடுத்து அந்த கடைசியில அந்த அடிமாடுக்கு கொண்டு போறதுக்கு அந்த ஆட்டை தான் பாத்தீங்கன்னா அவ்வளவு பயங்கரமா இருக்கும் இல்லையா? ஊருக்கு நேர்ந்து விட்டுருப்பாங்க பாருங்க, கோயிலுக்கு. அதான் ஊருக்குள்ள இப்படி தனாவிட்டா சுத்திக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற ஆடெல்லாம் பார்த்து அதை பார்த்து பயப்படும். ஆனா போறதுக்கு பிறகு அடிமாடா போகுது, அங்க போய் பழியிடுறதுக்காக விட்டுருக்குறாங்கன்னு அர்த்தம். அப்ப எதுவுமே நடக்கலன்னு உங்க வாழ்க்கையில நீ கொஞ்சம் ஒருவேளை கொஞ்சம் கஷ்டம். கர்த்தர் அடிச்சிட்டாரு பிரதர், உடனே உன்னை என் வாழ்க்கையில ஃபீல் பண்ணிட்டேன் பிரதர். உன்னை புரிஞ்சுக்கிடுங்க, அவ்வளவா கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அப்ப திருந்ததுக்கு உடனே ஒரு வாய்ப்பு கிடைச்சிருது. ரைட்டு, இப்ப இதுல நம்ம சரி பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில அடுத்த ஆசீர்வாதம் என்ன பண்ணிடும் வந்துடும். அப்ப ஆண்டு சொல்ல, உள்ளவன் எவனோ, உண்மை உள்ளவன் எவனோ, முயற்சி உள்ளவன் எவனோ, உழைக்கிறவன் எவனோ, கர்த்தரை குறை சொல்லாதவன் எவனோ. இதை மட்டும் சொல்லியிருக்க முன்னாடி நிறைய இருக்கு. போற போக பார்த்தா இன்னொரு 3/4 மணி நேரம் ஆயிரும், அதனால இதோட முடிச்சுக்கிடுவோம். அப்ப ஆண்டவர் அழகா சொல்றாரு, அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுக்கிறார் கொடுக்கிறார் கொடுக்கிறார், பரிபூரணத்தை அடைக்க வைக்கிறார். ஆசீர்வாதம் 3 வகை. எங்கே நான் சொல்லி முடிக்கிறேன். 1 சர்வ பிரகாரமானது, 2 பூமிக்குரிய பிரகாரமானது, 3 ஆவிக்குரிய பிரகாரமானது. இந்த 3 நிலையில கர்த்தர் கொடுக்கிறார் கொடுக்கிறார், பரிபூரணம் அடைய செய்றார். மரங்களை கர்த்தர் கூட்டி கூட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பார். எப்ப பிரதர்? நீங்க ஓட 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 ஓட. கர்த்தருக்கு பயன்படாதவனுக்கு வரம் இருக்கு. ஆண்டவரே என்னை அபிஷேகித்து எனக்கு வரத்தை தாரும். கர்த்தர் கேட்பாரு, வரத்தை வச்சு என்ன செய்ய போறேன்? ஆண்டோட சொல்ல முடியாதுல்ல. சண்டே இன்னைக்கு பிரதர் சிக்கன் குழம்பும் மட்டன் வறுவலும் செய்ய போறேன். கர்த்தர் கேட்பாரு, அதுக்கு எதுக்கு உனக்கு வரோம்? கேட்பாரா? கேட்க மாட்டாங்க. அப்ப நல்லா கவனிங்க. பயன்பட பயன்பட உண்மையா இருக்க தேவன் எல்லாத்தையும் கூட்டி வழங்குறார். சர்ற சுகத்தை கூட்டி வழங்குறாரு, பூமிக்குரிய ஆசீர்வாதமாகிய செல்வத்தை கூட்டி வழங்குறாரு. அப்படிதான் ஆபிரகாமை தேவன் செல்வ சீமானா மாத்தினார். ஆவிக்குரிய காரியத்தில் அடுத்தடுத்த நிலை நோக்கி என்ன செய்றார்? கர்த்தர் கொண்டு போறாரு. உண்மையாக கர்த்தர் பேசுகிறவர்களாக மாத்துகிறார். போலியா இல்ல, மனசுல தோன்றதெல்லாம் கர்த்தர் பேசுறான்னு சொல்லிட்டு போறதுக்கு இல்ல, உண்மையாக தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாக என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப நம்ம தான் சில நேரத்தில் என்ன பண்ண தவற விட்டுருவோம். கர்த்தர் திடீர்னு ஒரு காரியத்தை ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருப்போம். என்னோட அனுபவத்தை நான் சொல்றேன். இதுக்காக நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. நம்ம ஏதோ நினைச்சிட்டு சாப்பிட்டு உண்டு வரங்கி டபால் தூங்கிடுவோம். நைட்டே பாத்தீங்கன்னா ஏதாவது நடக்கும். அது யாரும் மிஸ்டேக் பண்ண கர்த்தரை சொல்ல முடியுமா? அவர் சொன்னார்ல, சரி இதுக்காக நீ ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். நான் ஒரு 10 நிமிஷமாவது அதுக்கு ஒதுக்கி இருக்கணும்ல. ஒதுக்கினா என்ன நடக்கும்? அவர் சொன்னாரு, செஞ்சாச்சு. இனிமேல் நமக்கு என்ன செய்யாது, பிரச்சனை வராது. நான் விட்டுட்டு நடந்த பிறகு இது ஆண்டவரே நடந்துச்சுன்னு கேட்க கூடாது இல்லையா? அப்ப யாரு குறை பிரதர்? ஊழியம் பண்ணாலும் என் குறைனா என் குறைனா சொல்வார். நீங்க விசுவாசியா இருந்தாலும் உங்க குறைனா உங்க குறைனா சொல்வார். அப்ப இதெல்லாம் இருக்கிறவனே தேவன் ஆசிர்வதிக்கிற பிரகாரமாக உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுங்க. கண்ண மூடலாம், ஜெபிக்கலாம். தேவ சமூகத்துக்கு நேராக நம்முடைய இருதயங்களை திறப்போம்.
ஆவியானவர் திட்டமாய் சொல்றபடி நான் சொல்றேன். சில பாவங்களை, சில காரியங்களை, சில சாபங்களை நீண்ட நெடிய வாழ்வில் நமக்கு அனுமதிக்காம உடனே ஒரு போராட்டம், உடனே ஒரு பிரச்சனை, உடனே சில தண்டனைகள் அப்படியே கர்த்தர் கொண்டு வர்றாருன்னா நீங்கள் தேவனாலே மிகுந்த அன்பு கூறப்பட்டவர்கள், நீங்கள் பாக்கியவான்கள். ஏன்னா அதை உணர்த்துகிறார். கர்த்தருடைய நோக்கம் என்ன? உங்க வாழ்க்கையில பரிபூரணமான ஆசீர்வாதத்தை தருவது, எல்லா நிலைகளிலும் மேலும் 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 கூட்டி கூட்டி வழங்குவது, மேலும் 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 என்ன செய்வது? அடுத்தடுத்த நிலை நோக்கி நகர்த்துவது. அதுக்கு மாறா ஏதாவது நடந்துட்டு இருக்குதா? ஒரு விஷயம் சிந்தித்து பாருங்க, ஒரு விஷயம் சிந்தித்து பாருங்க. அதுக்கு மாறா ஏதாவது நடந்துச்சு இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த 3 காரியங்கள் எனக்கு இன்னைக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. 1 உண்மை, 2 உழைப்பும் முயற்சியும், 3 கர்த்தரை குறை சொல்லாத தன்மை. இந்த 3 காரியத்துல நான் உள்ளவனா இருக்கிறேனா அல்லது அது இல்லாதவனா இருக்கிறேனா சிந்தித்து பார்க்கிறேன். ஒரு விஷயம் ஒப்பு கொடுப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. உண்மை இல்லையா? இன்னைக்கு கர்த்தரை சொல்லுங்க, ஆண்டவரே இனி உண்மை உள்ளவனா இருப்பேன். முதல்ல உங்க குடும்பத்துக்கு உண்மை உள்ளவனா இருங்க. உங்க பிள்ளைகளுக்கு, உங்க பெற்றோருக்கு, உங்க மனைவிக்கு, உங்கள் கணவருக்கு உண்மை உள்ளவளா இருங்க. அங்க போலி வேஷம் போட்டீங்கன்னா வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வராது. அங்க உண்மைக்கு மாறாய் மறைப்பது நடந்துச்சுன்னா ஆசீர்வாதம் வராது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா உங்க பெற்றோருக்கு உண்மை உள்ளவங்களா இருங்க. சில காரியத்தை மறைச்சு உங்களால ஆசீர்வாதத்தை நோக்கி நீங்க நகர முடியாது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே என் பெற்றோருக்கு உண்மையா இருக்க என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்பான்னு சொல்லுங்க. சில காரியத்தை மறைச்சு 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 வெற்றி அடைய முடியாது. நீங்க தேவனாய் கர்த்தர் சொல்றார், என் மனைவிக்கு உண்மை உள்ளவனா இருக்க, என் கணவருக்கு உண்மை உள்ளவனா இருக்க, என் வாழ்க்கையில எதையும் மறைக்காதபடி வெளிப்படையாய் வாழ, என் பிள்ளைகளுக்கு உண்மை உள்ளவனா இருக்க. இதான் குடும்பம். அந்த உண்மையை நோக்கி ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணம் பண்ணுவீங்களா? 2வது கர்த்தர் சொல்றார், உனக்கு நான் கொடுத்தத, அது படிப்போ வேலையோ தொழிலோ, உன் பலன் கொண்டு சரியா, உன் உழைப்பு என்ன, உன் முயற்சி என்ன, அது இருந்தா நான் மேலும் 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 உன்னை ஆசீர்வதிப்பேன். என்கிட்ட இருக்கிறது குறைவா இருக்கு நீங்க நினைக்க வேண்டியதில்லை. குறைவானது நிறைவாக்குறவர். வேதவசனம் அப்படிதான் சொல்லுது, பனை மரம் செழிப்பது போல நீதிமான் செழிப்பான். அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? அது மழை இல்லைனாலும் எது இல்லைனாலும் செழிப்பதா இருக்கும். குறைவானதை கொண்டு அது நிறைவாய் வாழத்தக்கதான செழிப்புடைய ஒரு மரம். நீ தேவனுடைய பிள்ளைனா, எனக்கு இது அமையல, எனக்கு ஒரு பெரிய தொழில் அமையல, அல்லது ஏதோ ஒண்ணு நான் விரும்பினது எனக்கு கிடைக்கல, கிடையாது. கர்த்தர் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதிலே முழு பலன், அதிலே முழு முயற்சி, முழுமையான உழைப்பு. அது நீ விரும்பாதா இருக்கலாம், உனக்கு பிரியமில்லாதா இருக்கலாம். இவ்வளவு ஏன், நீ வாழ்க்கையில வெறுக்கிற ஒன்றை கூட தேவனும் கையில கொடுத்திருக்கலாம். அது நீ படிச்சுட்டு வர படிப்பா இருக்கலாம், நீ பார்க்கிற வேலையா இருக்கலாம். இந்த வேலையை மாத்திரம் நான் போக மாட்டேன், எதை நீ வெறுத்தியோ அதை கொண்டு வந்து கர்த்தர் கையில திணிக்கலாம். இந்த ஊர்ல மட்டும் நான் வாழ மாட்டேன்னு சொன்ன இடத்துல தேவன் உன்னை கொண்டு நிக்க வைக்கலாம். ஆனா இன்னைக்கு நீ ஆண்டவரிடம் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே எனக்கு நீர் எதை கொடுக்கிறீரோ அதிலே முழு முயற்சி, முழு உழைப்பு. அப்படிப்பட்டவளாய் என்னை நீ மாற்றுன்னு சொல்லி ஒப்பு கொடுக்க போறீங்க. கர்த்தர் ஏன் பிரதர் அவனுக்கு தந்தது எனக்கு தரல கேட்காதீங்க. நான் விரும்பினது எனக்கு ஏன் தரல கேட்காதீங்க. நான் விரும்பினது எனக்கு ஏன் வாய்க்க செய்யல கேட்காதீங்க. கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதிலே ஒரு முழு பலன். ஒன்னா சொல்றாரு, கர்த்தரை குறை சொல்லாதவனுடைய வாழ்க்கை. எது நடந்தாலும் உங்க வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா 100% கூட நான் சொல்லுவேன், 1000 முறை சொல்லுவேன், 1,00,000 முறை சொல்லுவேன், என் தேவன் அதுல தவறே செய்ய மாட்டார். அவர் நீதி உள்ளவர், அவர் நீதி உள்ளவர். ஒரு நாளும் வாழ்க்கையில் அவர் தப்பு பண்ண மாட்டார். உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா இழப்புகளுக்கும் ஆசீர்வாத குறைபாடுகளுக்கும் காரணம் நாம் ஆராதிக்கிற தேவன் அல்ல, உன்னை நேசித்து ரத்தம் சிந்தின உன் ஆண்டவர் அல்ல. நீங்க தான் அவர் சில காரியத்தை அனுமதிச்சும் புரிந்து கொள்ளாம ஓட்டம், அதனால இழப்பு,
அதனால போராட்டம். ஆனாலும் உன்னை நடத்துகிறவர் உன் கூட இருக்கிறார். உனக்கு என்ன இருக்கிறதோ அதை முழு பலத்தோட செய், முழு ஓட்டத்தை ஓடு. வெற்றி தர வேண்டியது உன் தேவனாகிய கர்த்தர். கர்த்தரை குறைச்சலாத, புலம்பிராத, முறுமுறுத்துறாத. தனித்து அமரும் போது கூட இருதயத்துல கூட உன் தேவனுக்கு விரோதமா பாவம் பண்ணிடாத. இந்த மூன்றும் உள்ளவனை தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, இன்னைக்கு எங்களோடு இடைப்பட்ட என் ஆண்டவர், உண்மையா இருக்கிற, முயற்சிக்கிற, உழைக்கிற என் தேவனை குறை சொல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தேவன் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை நான் முழு பலத்தோடு செய்வேன் சொல்ற அந்த வாழ்க்கை, அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். மேலும் மேலும் ஆசீர்வதி, மேலும் மேலும் அவர்கள் பலன் அடைவார்களாக, பெரிய காரியங்களை செய்வார்களாக, மேலும் மேலும் அந்த பலன் இறங்கி வருவதாக, பரிபூரணமும் அடைவார்களாக. நாங்கள் வாழ்த்துகிறோம்ப்பா, ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. அந்த பரிபூரணத்தை நோக்கி நகர்த்தும் ஆண்டவரே, அந்த பரிபூரணமான ஆசீர்வாதங்களை நோக்கி நகர்த்தும். கர்த்தராகிய தேவனை கொண்டு வார். இருதயத்தில் உண்மையுள்ளவனாய் கண்டு ஆபிரகாமை அழைத்து இடம் தெரியாத, மொழி தெரியாத வேற்று பாதைகள் வெளியே நடத்தி உமக்கு சித்தமான இடத்துல வைத்து ஆசீர்வதித்த ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். சிங்க கெபிக்குள்ள தூக்கப்பட்டாலும் சிங்கம் தீண்டாதபடி தானியேலை வெளியடைத்த போது அவன் சொன்னான், என்னுடைய உண்மை, நான் நீதிக்கேடு செய்யல, யார்கிட்டையும் செய்யல, ராஜாவாகி உமக்கு முன்பதாக நான் உண்மையுள்ளவனா இருந்தேன், உமக்கு விரோதமாக நான் நீதிக்கேடு செய்யல, ஆதலால் என் தேவன் எனக்கு தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். உண்மைக்கு என்னைக்குமே ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. உண்மையுள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதத்தான் பெறுவான் என்பதுதான் தேவனுடைய வார்த்தை. பரிசுத்தரே, இந்த நிலையில எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்னைக்கு வந்து உங்களுடைய சமூகத்தில் பங்கெடுத்திருக்கிற பிள்ளைகளுக்குள்ள அந்த ஆசீர்வாதத்துடைய மகிமை இறங்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும், வழி நடத்துகிற தகப்பனாய் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரம தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது எப்பொழுது சதா காலமும் அனைவரோடு கூட நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.